நவம்பர் 24, 1971 கருப்பு கோட்டு சூட்டோட போர்ட்லாண்ட் ஏர்போர்ட்டுகள்ல ஒரு நபர் போறாரு. அவருக்குள்ள பதட்டமே இல்ல, வேகமும் இல்ல. கண்ணுக்கு கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு கையில ஒரு பிரீஃப் கேஸோட போறாரு. அதுதான் அப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போற விஷயம். நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர் ஃபிளைட் 305 ஏறுறாரு. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி 8 நிமிஷம் கழிச்சு அங்க வேலை பார்த்த ஒரு ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட அமைதியா ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாரு. அதை படிங்க, என்கிட்ட ஒரு பாம்பு இருக்குன்னு மெதுவா சொல்றாரு. அவருடைய பிரீஃப் கேஸ்க்குள்ள சிகப்பு வயர், சிலிண்டர்னு எல்லாம் இருந்துச்சு. அதுல லைட்டா வெளிச்சமும் தெரிஞ்சது. அவர் கத்தவும் இல்ல, கூச்சல் போடவும் இல்ல. எனக்கு $2 லட்சம் வேணும், 4 பேராசூட் வேணும், இந்த ஃபிளைட்டை தரையிறக்குங்கன்னு ஆர்டரா சொல்றாரு. ராத்திரி ஆச்சு, மழை கொட்டுது. FBI ஆளுங்க பணத்தோட பேராசூட்டோட அவசரமா ஃபிளைட்டு கிட்ட ஓடி வராங்க. ஆனா யாருக்குமே கூப்பரோட முகத்தை சரியா பார்க்க முடியல. பின்னாடி கதவை திறந்து விட்டுடுறாரு. பயங்கர சத்தம், காத்து வேகமா உள்ள அடிக்குது. அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த புயலுக்குள்ள குதிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் $2 லட்சம் இருட்டுல ஜில்லுன்னு இருக்கிற காத்துல மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. FBI ஆளுங்க சல்லடை போட்டு தேடினாங்க. கால் தடமும் இல்ல, உடம்பும் இல்ல. அந்த புயல் எல்லா தடயத்தையும் காலி பண்ணிடுச்சு. வருஷங்கள் கழிச்சு ஒரு பையன் ஒரு ஆத்துக்கிட்ட விளையாடும் போது கூப்பரோட பனிக்கட்டுகளை கண்டெடுக்கிறான். அவர் தரைக்கு வந்திருக்கிறாருன்னு மட்டும் அதுல இருந்து தெரிஞ்சிச்சு. மற்றபடி வேற எந்த க்ளூவும் கிடைக்கல. இன்னைக்கும் டிபி கூப்பர் ஒரு பெரிய லெஜெண்ட். ஃபிளைட்டை கடத்தி பணத்தை எடுத்துட்டு ஒரு நிழலை கூட விட்டுட்டு போகாம மறைஞ்சு போன ஒரு மனுஷன். அதனாலதான் இன்னைக்கும் உலகமே அவருடைய பேரை பேசிட்டு இருக்கு.